பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஃபோன்பே, ஜிபே எதுலையும் உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. பிப்ரவரி 1ல இருந்து, அதாவது இன்னையிலிருந்து யூபிஐ ஒர்க் ஆகுறதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக போகுது. கூகுள் பே, ஃபோன்பே பே. இவங்க ரெண்டு பேர் சொல்றதுமே கரெக்ட் இல்ல. உண்மையான நியூஸ் என்னங்கறத நான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இவங்க சொல்லிக்கிறது என்னன்னா, நம்மளுடைய NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா புதுசா வந்து ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அதனால இனிமே நம்ம UPI ஐடி, அதாவது நம்ம கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் text@OK HDFC பேங்க் அந்த அட் இருக்கும்ல, இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம UPI ஐடியில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் நடக்காது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் இந்த பிரச்சனை நம்ம UPI ஐடிக்கு கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனையே பார்த்தோம் அப்படின்னா UPI ஆப்ஸ்க்கும் அண்ட் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஐடிக்கும் தான். டிரான்சாக்ஷன் ஐடி வேற, நம்ம UPI ஐடி வேற. உதாரணத்துக்கு டிரான்சாக்ஷன் ஐடி கூகுள் பேல இப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபோன் பேல பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த விஷயத்தை NPCI மார்ச் 2024 கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ இருக்கிற எல்லா UPI ஆப்ஸுமே டிரான்சாக்ஷன் ஐடியா ஆல்பா நியூமரிக்கா தான் ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இதனால நம்ம யூசர்ஸ், கடை வச்சிருக்கிறவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல கொடுமையே என்ன அப்படின்னா, எக்கனாமிக் டைம்ஸ் வெப்சைட்ல கரெக்டான இன்ஃபோ வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் ET தமிழோட யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரோட ஷேர் பண்ணிட்டு பயப்படாம இருக்க சொல்லுங்க.